ஐயா வணக்கம். வருஷம் வருஷம் மாதம் மாதம் வந்துதான் இருக்குது. ஆனால் இந்த வருஷத்தில் 12 மாதம், இந்த ஒரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு. இந்த ஆவணி மாதத்துக்கான என்ன சிறப்புன்ட்டு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது ஒரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அது புரட்டாசி, ஆடி, அந்த மாதிரி ஒன்று ஒரு ஆன்மீக வழியில் போகக்கூடிய ஒரு மாதம்தான். அதில் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இது 12 மாதம் இருக்குது. இந்த 12 மாதத்தில் இந்த மாதத்தை மட்டும்தான் சிங்க மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்க மாதம்ன்ற ஒரு பேரும் இருக்குது. அதே மாதிரி மாதங்களின் அரசன் அப்படின்றதும் இந்த ஆவணி மாதத்தை தான் சொல்லுவாங்க. இப்போ சிங்கத்திற்கு இணையான மாதமும் இல்லை, சிவனுக்கு இணையான கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகத்தியர் மாமுனிவர் இதை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வேதங்கள் கற்கிறாங்கல்ல, வேதங்கள் அந்த காலத்தில் வேதம் கற்பாங்க. இந்த இதில் குருகுலத்தில் போய் அப்படி வேதம் கற்கிறதுக்கு முதல் நாள், முதல் மாதம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இந்த ஆவணி மாதத்தில் தான் இந்த வேதங்கள் கற்கிறதுக்கு ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆடி போய் ஆவணி வந்தால் 1000 நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆவணி மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அந்த விஷயத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு இந்த ஆவணி மாதத்தில் எப்பயுமே அது ஒரு பாசிட்டிவான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆவணி, அதனால தான் அன்றைக்கி சொன்னாங்க, ஆடி போய் ஆவணி 1000 நன்மை நடக்கும்பா அப்படின்னாங்க. ஸோ அதனால் இந்த ஆவணி மாதத்துக்கு இது இப்படி ஒரு சிறப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிவபெருமான எந்த கோயில், எந்த ஒரு காட்டுக்குள்ளே போனாலும், எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலும் இந்த சிவபெருமான வணங்கக்கூடிய உகந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்த ஆவணி மாதம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆண்கள் ஒரு விரதம், தனக்கான ஒரு விரதம், தன் குடும்பத்துக்காக ஒரு விரதம் அப்படி எடுக்கிறாங்க. பெருமாளுக்கு ஆண்கள் மட்டுமே எடுக்கக்கூடிய விரதம் இந்த ஆவணி மாதத்தில் சனிக்கிழமை இவங்க விரதம் எடுத்தாங்கன்னா இது அவங்க குடும்பத்துக்கே ரொம்ப நல்ல விஷயமா அமையும். இது எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் ஒரு சிறப்பு.